ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் டு டிசிடி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஏர்ட்ராப் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்னு சொல்கிறத விட ஒரு நோட் ரன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம ரன் பண்ணுறது மூலயமா ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம அலோகேஷன் பண்ணி அதை வந்து ட்ரேட் பண்ணி நம்ம டாலராக எடுக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், டெலிகிராம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்துடலாம். எக்ஸ்டென்ஷன் போயிட்டு நீங்கள் இந்த வந்து ஆட் டு குரோம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்லாம் வந்துடும். இது வந்து மொபைல்லையும் பண்ணிக்கலாம். மொபைலில் மிஸ்ஸிஸ் ப்ரௌசர்னு இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இந்த லிங்கை அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து ஆட் டு குரோம் கொடுத்து அதுக்கு மேலே இந்தமாரி ஒரு சிம்பிள் பசில் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷனை தேடி ஸோ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்னா மெயினாக என்ன பண்ணணும்னா இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஆனில் இருக்கான்னு டெய்லி செக் பண்ணிட்டே வாங்க. இது ஆனில் இருக்க தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ 763 கிட்ட வந்து எனக்கு வந்திருக்கு, ஓகேவா. ஸோ நான் ஆனில் இருக்கிறதுனால இந்த வெரிஃபிகேஷன் முடிய அந்த டைம் முடிய ஸோ இது வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வெரிஃபிகேஷன் ஆன்லேயே இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்துக்கங்க. மொபைல் யூஸருக்கு டக்குன்னு ஆஃப் ஆகலாம். ஸோ அது நீங்கள் ரீசன்ட் டேப் அந்த மாதிரி ஆன்லேயே வச்சுருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பிசி யூஸர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது நீங்கள் ஆன்லேயே வச்சுருப்பீங்க எப்போதும் போல். ஸோ அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ரெஃபர் கோட் இருக்குது, ஸோ நான் கொடுத்துருக்கேன், என்னோடதை போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உள்ளே போனீங்கன்னா நான் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ 3க்கு ஏற்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் தருவாங்க, அதை வச்சு பாயிண்ட்ஸ் ஏற்றிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஏர்ட்ராப்பு. ஸோ இது வந்து இப்படி கொடுப்பாங்க. இதில் வந்து 4 மில்லியன் ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. 4 மில்லியன் ஒரு நல்லது தான். ஸோ அலோகேஷனை பார்ப்போம் எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்ட்டு, ஓகேவா. ஸோ இந்த ஒரு அப்டேட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு அதை வெரிஃபை பண்ணிடுங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து அதில் ஒரு ஆப்ஷன் வரும், எனேபிள் வரும், இனிமேல் தான் வரும், இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்தோடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா டெஸ்டர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கார்டில் கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ரோல் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வச்சு இந்த டிஸ்கார்டில் வந்து அடுத்தடுத்து வர எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி டாஸ்க்கு ஸோ இயர்லி யூசர் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த ரோல் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கெத்து அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. கெத்துன்னு சொல்கிறத விட அந்த பாயிண்ட் இது இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. ஸோ அதுக்கு தான் இந்த ரோல்லாம் தந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா ரோல்ஸ் வந்துகிட்டே இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ டிஸ்கார்டை வந்து மெயினாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இதை பண்ணிடுங்க. ஸோ அடுத்தது வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஒரு லேயர் எட்ஜ் ப்ராஜெக்ட், அதுவும் இதே தான், இதேமாரி ஒரு நோட் ரன் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அந்த மின்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3, 4, 5 லேக்குன்னு மேலே இருக்கிறவங்க அந்த டாலர் கொடுத்து பண்ணுறதை பண்ணலாம். அது கம்மியாக இருக்கிறவங்க ஏன் பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரன் ஆகணும். பாருங்களேன், இப்போ யூஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறவனே 1.2 கிட்ட போயிட்டான், மில்லியன் கிட்ட போயிட்டான். நம்ம தான் 5 லேக் இருக்கும். அவன் இப்போ இது வாங்கினதுக்கப்புறம் ஏறிட்டு இன்னும் போய்கிட்டே தான் இருக்கும், ஓகேவா. ஸோ அடுத்தடுத்து நானே இப்போ போட்டுட்டேன்னா எனக்கும் இப்போ ஏறிட்டு இருக்கு. ஸோ நானும் கொஞ்சமாக மேலே போய்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் போகிறவன் போய்கிட்டே தான் இருப்பான், அந்த நோட் ரன் ஆகிட்டே தான் இருக்கும், ஓகேவா. அதனால கம்மியாக இருக்கிறவங்க போட வேணாம். ஒரு 5 மேலே 3 மேலே இருக்கிறவங்க போட்டிங்கன்னா ஏதோ வச்சு ப்ராஃபிட் பார்க்கலாம் நல்லா டீசெண்டாக, ஓகேவா. ஸோ அதனால் பண்ணிடுங்க. அப்போ டாஸ்க் நான் சொல்லிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அந்த மின்ட் பண்ணவங்க ப்ளஸ் இந்த வெரிஃபை எஸ்பிடின்னு வரும். நேற்றுலாம் சிக்னேச்சர் யாரெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, ஸோ இன்றைக்கி வருது. ஸோ இன்றைக்கெல்லாம் அதை மின்ட் பண்ணிடுங்க. அதேமாரி இந்த ஃப்ரீ பர்சன் நான் நேற்று சொல்லியிருப்பேன், ஓகேவா. இது வந்து ஃப்ரீலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பண்ணியிருப்பீங்களே பேஸில் ஏதாச்சும் மின்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணி மிச்சம் இருக்கும் கொஞ்சோண்டு, ஒரு $0.1 $0.2 அந்த மாதிரி. கரெக்டாக தெரில, அது மிச்சம் இருக்கிறது தான். அது எவ்வளோ ஃபீஸ்னு எனக்கு சத்தியமாக தெரில, ஆனால் ஃப்ரீன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மிச்சம் இருக்கிறத வச்சு தான் இதை பண்ண முடியும். புதுசாக ஒரு மெட்டாமாஸ்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு மின்ட் பண்ணிங்கன்னா அது வராது, ஓகேவா. மிச்சம் கொஞ்சோண்டு ஏதாச்சும் இருக்கணும், இது தெரியும். பேஸ்டே ஏதாச்சும் கம்மியாக வச்சு இருக்கணும் மீந்து போனதுன்ட்டு. ஸோ அந்தமாரி இருந்தால் தான் இது மின்ட் ஆகுது. ஃப்ரீயாக புதுசாக பண்ணணுன்னா வரல. நேற்று சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் போட்டாங்க, எனக்கு வரல அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சமாச்சு மெட்டாமாஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமாச்சு ஃபண்டு காசு சேர்த்து வச்சாச்சு பண்ணுங்க. அப்படி இல்லைனா ஏர்ட்ராப்பில் வந்து ப்ராஃபிட் வச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சம் எத்திரியும் வாங்கி போட்டு வைங்க, பேஸு மெயின் நெட்டு அந்த மாதிரின்ட்டு, ஓகேவா. ஸோ இது வந்து இந்த பேஸை பார்த்தீங்கன்னா $2 கிட்ட வரும். ப்ளஸ் ஃபீ வந்து 0 தான் நினைக்கிறேன். ஃபீ இல்லாமல் அந்த $2 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு நினைக்கிறேன். 0.309 எத்திரியம் வரும். இதில் ஃபீஸ்லாம் எதுவும் கொடுக்கல, பேஸில் இருக்கணும், கொஞ்சோண்டு இருக்கணும், அவ்வளோதான். இருந்தால் தருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் மீட் பண்ணிட்டேன், சரி என்ன மீட் பண்ணிட்டேன். ஸோ நான் எது வந்து இதுதான் மீட் பண்ணியிருக்கனால 3x பூஸ்ட்டில்
ஓடிட்டுருக்கு. அந்த 3x பூஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கும். ஸோ லைவாக காட்டுறேன். 3x பூஸ்டர்னா சரு சருன்னு போகும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அவ்வளோதான். பார்த்துங்க, அந்த ஸ்பீடை பார்த்துக்கோங்க. ஸோ 1 செகண்டுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மாறுது, ஓகேவா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த டெய்லி ஸ்டிக்குன்னு இருக்கும், அதை மறந்துவாங்க, மறக்காமல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நானே கொஞ்ச நாள் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, க்ளைம் பண்ணுறேன். அதுமாரி இந்த ப்ரூஃபு இதெல்லாம் முடிச்சிடுங்க. ப்ரூஃப்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா டைப் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி சும்மா எழுதி விடுங்க, எழுதி விட்டாலே தந்துடுவான். அதுக்கப்புறம் இதுதான் கம்மிங் சோன் இப்போ மாற்றிக்கிட்ட வரப்போகுது. ஸோ இது வந்ததுக்கப்புறம் CLI லைட் கிளைண்ட்டை வந்து நம்ம வேலட்டில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எல்லாமே ஈஸியானது தான், ஓகேவா? ஸோ உங்கள் டாலர் இருந்ததுன்னா அந்த மின்ட் பண்ணிடுங்க ரெண்டுத்தையும். ஸோ இதுக்கு எத்திரியம் பேஸில் கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சு ட்ரை பண்ணுங்கள். பேஸ் வந்து இப்போ அடுத்தது ஃபுல்லாக பேஸில் தான் வரப்போகுது, ஓகேவா? அதனால் காசு வேஸ்ட் ஆகிடும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். டெஸ்ட்நெட்டுக்கு எல்லாமே எத்திரியம் தான். சில இதுக்கு தான் வேறு வேறுன்னு வரும் நெட்ஒர்க்கு, ஓகேவா? எத்திரியம் தான் இப்போ எல்லாமே. ஸோ நம்ம முன்னாடி ஏர்ட்ராப்பில் டன் இருந்துச்சு, இப்போ எத்திரியம் தான். ஸோ அதனால் எத்திரியம் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க. போக போக ஏர்ட்ராப்பில் ப்ராஃபிட் ஆகிறதுலையும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இதான் நான் சொல்ல வந்து இந்த ஸ்டோருக்கு பண்ணிடுங்க. அந்த ஸ்டோருக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு வந்துடுங்க. அது நோட் ரன்லேயே இருக்கட்டும். அடுத்தது இந்த லேயர் எட்ஜை நான் சொல்லிட்டேன், அப்டேட் எல்லாமே. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டெஸ்ட் நெட் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.